எல்ஜி பெருங்காயம், உண்மையான மனமும் சுவையும் வழங்கும் உண்மை வெல்லும். வணக்கம். உண்மை வெல்லும். நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி வளர்ந்துருப்பாங்க. ஆனால் ஒரு வயசுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆகும்போது அந்த டைனமிக்ஸ் சேஞ்ச் ஆகிடும். பழசெல்லாம் மறந்துடுவோம். முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கையை மறந்து ஒவ்வொருத்தரும் அவங்க சுயநலத்தை பேஸ் பண்ணி ஒரு விஷயம் பண்ணுவோம். அண்ட் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே மாட்டிப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்தை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க போகிறோம். பார்க்கலாம். வணக்கம். உங்கள் பேர்? சுபா. சுபா. எங்கேருந்து வரீங்க? திருவெட்டூர் அடுத்தது லிப்டி கேட்டுக்குதுல மேடம், அங்கே இருக்கிறோம். காசிமேடு தான் வளர்ந்தது எல்லாமே. ஓகே. அங்கே பிறந்ததெல்லாம் அங்கே தான். பாதி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷம் இருக்கும் நாங்கள் அந்த ஏரியாவுக்கு போயிட்டோம். நீங்கள் எத்தனை பசங்க? நாங்கள் அம்மாவுக்கு 5 பசங்க. 5 பேரில் ஒரு பையன் போட்டுக்கு போய் டெத் ஆகிட்டான். அக்கா ஒன்று டெத் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் பொண்ணுங்க 3 பேர் தான்? பேர் தான். சரி, இப்போ சொல்லுங்கள். அம்மா வேலைக்கு போவாங்களா? அம்மா கல்லோரத்தில் மீன் வியாபாரம், இந்த கோழித்தீனி வியாபாரம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை நல்லா பண்ணின்னு இருந்தாங்க கொஞ்ச நாளாக. அது இப்போ கிடையாது அவங்களுக்கு. சரி, அப்பா அம்மா நீங்கள் குடும்பமாக இருக்கும்போது நல்லா சந்தோஷமாக இருந்தீங்களா? இந்த கஷ்டம் எல்லாம் இருந்திருக்கும். ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக இருந்தோம். அந்த வீட்டில் நாங்கள் தான் இருந்தோம். அப்பா டெத் ஆகுறதுக்கு முன்னாலேருந்து இருந்தோம். அப்பா இப்போ இருந்தாரு? அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல. எப்படிம்மா? கண்டெய்னர் வண்டி வரும் ரோட்டில், அவர் சைக்கிளில் வரவோ அந்த டவுல் மாட்டி சக்கரத்தில் மாட்டிங்க. நீங்கள் லவ் மேரேஜா? இல்லை, அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏன் அழுவுறீங்க? சொல்கிறேன். 2 மேரேஜும் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மேரேஜ் ஆச்சு. அதுவும் வீட்டுக்கு சின்னதில் இருந்துட்டார். அப்போவே கல்யாணம் பண்ணப்போ அவங்க சூசைட் பண்ணிட்டாரு. ஏம்மா? தூக்குமா ஊர் சைடில் சரக்கு அடிச்சு செத்துட்டா போல. அதுக்கு பிறகு அம்மாவும் அக்காவும் பார்த்தா இவரை கட்டி வச்சாங்க. 5 வருஷம் பொறுத்து தான் கட்டி வச்சாங்க. அது வரைக்கும் அம்மா கூட இருந்தீங்க? அம்மா கூட தான் இருந்தேன். அவருக்கு பிறந்தது ஒரு பையன். அந்த பையன் வச்சுருந்தா அம்மா எங்களை பார்த்துட்டு இருந்தாங்க. உங்களை பார்ப்பனா? இல்லை, பார்க்கறது கிடையாது. ஏன்னா இவர் கட்டி வச்சிட்டோன்னே அவங்க எடுத்துட்டாங்க நம்மள. நம்ம கேட்கும் போதும் அவங்க நம்ம கையில் கொடுக்கல. யார்? உங்கள் அம்மாவா? ஆமாம், கொடுக்கல. அவங்களுக்கு பிள்ளை இல்லை இல்லையா, அதனால நான் தான் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சு வளர்த்துக்கினாங்க. போவேன், பார்ப்பேன், கொல்லுவேன். எனக்கு முதல்ல உங்கள் பையனோட விஷயம் சொல்லுங்கள். பையன் எப்படி உங்களை பிரிஞ்சு போனா? இவரை கட்டினதுனால என்னை வெறுத்துட்டான் மேடம். 5 வயசுலாம் அவனுக்கு தெரியாது நீங்க கட்டுறீங்களா, இன்னொரு கல்யாணம் கட்டுறீங்களா எல்லாம் அவனுக்கு தெரியாது. அது காரணமே இருக்கு. இன்னுமே இவரை அப்பான்னு கூப்பிட்டது கிடையாது. அதெல்லாம் ஓகே. நீங்க ஏன் பார்க்கல உங்க பையனை? பார்த்தேன் மேடம், எங்க அம்மா எங்க கிட்ட விடல. இப்போ உங்க பிரச்சனைக்கு வாங்க. என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? இப்போ எங்க அம்மா வீடு இருக்குதுல்ல மேடம், எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் வாங்கின வீடு அது. எங்களை கட்டிக்கன்னு சொல்லிதான் அந்த வீட்டை விட்டு எங்களை வெளியே அமிச்சாங்க. கடைக்கால் போட போறேன்னு சொன்னாங்க. நான் ஒத்துக்கல. யாரு கட்டினாங்க? யாரு செலவு பண்ணி கட்டினாங்க? அம்மா காசு கொடுத்து அக்காவும் சேர்ந்து கட்டினது. அம்மா எங்கேருந்து காசு கொடுத்தாங்க? கல்லோரத்துல வருமானம் வரும் இல்லை மேடம், அதுல டிக்கெட்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. நகை 4,000 செயின் போட்டிருந்தாங்க, கம்மலுங்க போட்டிருந்தாங்க. அதெல்லாம் வச்சு? ஆமா, அதெல்லாம் வச்சு போட்டாங்க. 3 பேரும் ஒரே வீட்டுல இருக்கணும்னு சொன்னாங்க. ஆமா, 3 பேரும் நீங்க ஒரு ஃப்ளோர்ல கட்டின்னு வாழுங்கன்னுட்டாங்க. இடத்த உங்களுக்கு கொடுத்துட்டாங்க? ஆமா, இடத்த கொடுத்து. நீங்க அம்மாக்கு என்ன வச்சுக்கிட்டாங்க? அம்மாவுக்கு எதுவும் வச்சுக்கல. நீங்க எனக்கு பார்த்து செய்ய மாட்டீங்களா, அதான் தப்பு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க பார்த்தாங்க. அந்த டைம் இடம் விலையா போச்சு. நாம எதுக்கு கொடுக்கணும், நம்ம யாருக்கா கொடுக்க கூடாது சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இல்ல நானே எடுத்துக்குவேன்னாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு இவர் சரி கிடையாது, சரக்கு அடிக்கிறவர் தான் இவர். அப்போது இவர் சரியில்லைனாலும் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். ஏன்? பணம் வேண்டாம் எனக்கு வீடு தான் வேணும்ன்ட்டு. ஏன்னா பணம் கொடுத்தா இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போயிடும். பொருளாக இருந்தால் நம்ம காலத்துக்கு ஒரு சொந்த வீடாக இருந்தால் தின்னுட்டு படுத்துக்கலாம், யாருமே நம்மளை கேட்க போகிறதுன்னு சொல்லி எனக்கு சொந்த வீடு தான் வேணும். என் பிள்ளை இருந்தானே, அதனால் எனக்கு சொந்த வீடு தான் வேணும்னு நான் கேட்டு அடம் பிடிச்சேன். இல்லை எங்கள் அம்மா சொல்லிச்சு, இல்லை அவள் எப்படி இருந்தாலும் தருவா, வீடு தருவான்னு. கட்டிட்ட பிறகு கூட நான் விடலை. நீங்கள் ஏதாவது கட்டின்னு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா கூட நான் ஏதாவது சூசைட் பண்ணிக்குவேன். அதில் என்ன இல்லை அதெல்லாம் செய்யாத, உனக்கு அந்த வீட்டில் இடம் கொடுக்க வைக்கிறேன், மேலே நீ கட்டிக்குன்னு சொன்னாங்க. நான் கட்டினா கூட என் பிள்ளை இருக்கணும்னு சொன்னேன். இல்லை உன் பிள்ளை இருப்பான் சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, 65,000 செலவு பண்ணி 70,000 செலவு பண்ணி மேலேயும் ஒரு ஓடு போட்டு வீடு கட்டினாங்க. இது இருந்துனே இருந்தாங்க மேடம். நான் தான் சொன்னேன், ஒரு பிரச்சனையாகவும் என் பிள்ளைய போய் பார்க்கணும்னு போனேன்.
டக்குன்னு இறக்கிட்டா. யார் எங்கள் அம்மாவை அடித்து உடம்பு சரியாத அளவுக்கு இருந்தவங்களை அடித்து வெளியே அமுச்சிட்டா. அது எப்படி அம்மாவோட இடம், அப்போ எப்படி அக்கா இறக்குவாங்க? அதுதான் மேடம் எங்களுக்கே இதுவாகுது. இப்போது என்ன சொல்லுவாங்க, ஒரு மனசாட்சி பிரகாரம் பார்த்தா தாய்க்கு சொத்தே இல்லைன்னா கூட பிள்ளைங்க தான் பார்க்கணும். ஒரு சினிமாலாம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அப்போ பெற்றவங்கள தான் நம்ம பார்க்கணும். பெற்றவங்களும் எப்படி பண்ணுவான்னு தான் நான் அப்படியே யோசனை பண்ணினே ஒவ்வொரு நாளும் எங்கே போய் சொல்கிறது, ஏது போய் சொல்கிறது, இதுக்கு என்ன முற்றுப்புள்ளி. என்ன பணம் வாங்கிக்கோ, பணம் வாங்கினா 1.5 லட்சம் தருவோம், வாங்கிட்டு போனேன். எனக்கு 1.5 லட்சம் அவங்க, எனக்கு வீடு தான் வேணும், எனக்கு வீடு தான் வந்து அவனு சொல்லிட்டு சுமாராக 15 வருஷம் யாருக்கிட்ட போய் சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை பணம் வாங்கினா நான் பணம் வாங்கினா எனக்குன்ட்டு, எனக்கு பணமே வேண்டாம், எனக்கு தேவை வீடு சொல்லினே இருந்தோம். இந்த பிரச்சனை முட்டினே இருந்து மேடம். திடீர்னு இவங்க வீடு எங்கள் அக்கா மாமா வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார், ஹார்பர் ஒர்க்கர். அவர் ரிட்டையர்மெண்ட் ஆனோன்னு என்ன பண்ணிட்டார், அந்த வீடை திரும்பி 4 மாடி ஃப்ளோர் கடைக்கால் போட்டாச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு போய் என்ன பண்ணாங்க, ஸ்டேஷனில் ரிப்போர்ட் கொடுக்கல. ஒரு வக்கீல் வந்து ரோட்டில் படுத்துன்னு கல்லூரத்தில் மலைய காற்றுல ஓரமாக உட்காந்துட்டாங்க. அவங்க யாருமா நீங்கள் இவ்வளோ இதுவாக இருக்கிறீங்கன்னு அந்த வக்கீல் கேட்டு, இல்லைப்பா இந்த கதைன்னு அவர் சொல்லவும், யார் எந்த பொண்ணு இப்படி செய்யும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், பிடிச்சி மாவட்ட இதுக்கு இட்டுன்னு போயிட்டு அங்கே ரிப்போர்ட்டு கொடுத்து கலெக்டர்கிட்ட அங்கேன்னு வந்து ஒரு இடத்துல கூட இவ வந்து பேசவே இல்லை மேடம். இத்தினி இந்த 2020 நாங்கள் பண்ணிட்டுருக்கிறோம் பொழுது இப்போது ஒரு 2 மாதம் முன்னாடி தான் கலெக்டர்கிட்டே எதிர வந்து பேசினவும் எங்களையே தப்பாக சொன்னாங்க. வக்கீலுங்க சொல்லி அமிச்சாங்க, நீங்கள் ஒரு வார்த்தை கூட அங்கே உள்ள பேசக்கூடாது, அவங்க பெரிய ஆள், அவங்கக்கிட்ட நீங்கள் பேசணும், அவங்க என்ன வேணால் பேசட்டும், நீங்கள் காதில் கேட்டுன்னு வெளியே வந்துருங்கன்னாங்க. அதே போல் கேட்டுன்னு நாங்கள் வெளியே வந்தோம். என்ன சொன்னாங்க அவங்க? என்ன சொன்னாங்க, மாதம் 5000 ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும், அவங்களுக்கு இந்த வீடு வேணும்னா அந்த வீடு தான், வீடே விற்றுட்டா கூட சரி, இன்றைக்கி வீடே தாய் வந்து பொண்ணு பேரில் எழுதி வச்சாலும் தாயை பார்க்கணும். நான் ஒரே வார்த்தை கேட்டேன், தாய் தானே மேடம் பார்க்கணும், எதாக இருந்தாலும் சரி ஒரு பெத்தவளை தான் நம்ம பார்க்கணும், அந்த பெத்தவளை நீ பார்க்காம வெளியே தோறதுனா என்கிட்டே சொல்லுவா, பிச்சை எடுக்க வைப்பேன். எப்படி நீ பிச்சை எடுக்க வைப்பேன், எதனால் அவங்கள பிச்சை எடுக்க வைக்கணும்? நானும் எத்தனை வாட்டி கேட்டு எதுக்கு இப்படிலாம் பேசுறேன்னு கேட்பேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது, மோசமான துண்ணை நீயே மோசமான சொல்லணும், ஒன்று துண்ணாது நாங்கள் என்ன பண்ணுவோம். ஆனால் எனக்கு 2 கல்யாணம் எங்கள் அம்மாவுக்கு கிராண்டாக கல்யாணம் பண்ணாங்க. ஒரு கோயில் குளம்னு எங்கள் அம்மா தான் நிட்டு போவோம். இன்ன வரைக்கும் மேடம் நான் பார்ப்பேன், அவங்க இவ்வளோ பண்ணதாகவே இருக்கட்டும், அவங்க மொத்தம் ஒரு பொம்பளை, இன்றைக்கி அவங்கள பார்த்தா தான் நாளைக்கு நம்மளை பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனால் இந்த ப்ரோக்ராம் தான் அவங்க வர மாட்டோம், இல்லை அன்றைக்கி கூட கத்திட்டு வந்துட்டேன். இதுக்கு விமர்சனம் வெளியே வரணும், இது ஏன் இப்படியே அடங்கினே இருக்குது, 15 வருஷமாக ஓடிடுச்சு இந்த விமர்சனம், வெளியே வரல, யாருமே பேச்சு வார்த்தை கிடையாது. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அந்த வீட்டால் வந்த பிரச்சனை தான். யார் தவறு செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? தவறு நான் செய்யலை மேடம், இப்போவும் சொல்வேன், நான் தவறு செய்யலை, என்னோட சூழ்நிலை வச்சு நான் சொன்னேன். ஏன்னா என் புருஷன் வந்து சரியில்லாத புருஷன், குடிகார புருஷன், சரிங்களா? இன்னைக்கு பணம் தான் குடிச்சிட்டு இது பண்ணிட்டு போயிடுவார். அந்த வயசில் நான் சின்ன பிள்ளைங்கள வச்சுன்னுக்கிறேன், அதனால எனக்கு வீடுன்னு கேட்டேன். இவ அன்றைக்கே அந்த வீடை கொடுத்துருந்தா, இல்லை இவனா வாங்கி கொடுன்னு, எனக்கு வீடாக வாங்கி கொடுத்துரு, என் பிள்ளைக்கும் சரி நானும் பார்த்துக்கிறேன். அப்படி வாங்கி கொடுத்தா இன்றைக்கி என் பிள்ளையும் ஒரு வழியாக இருக்காது, நாங்களும் இனிமேல் ஆயிருக்க மாட்டோம். நீ எதையுமே கொடுக்க மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன்னு இன்னமும் ஒட்டாரமா நிற்கிறேன். ஏன் உங்கள் அக்கா அப்படி பண்ணுறது? உங்களை எல்லாம் பார்த்த அக்கா தானே, பாசமாக தானே இருந்தது, எப்படி இப்படி மாறிச்சு தெரியல மேடம். அதுதான் எனக்கு, எதனால இவ இப்படி பண்ணுறாயே, நான் போய் கத்திட்டு கேட்டால் கூட நம்மளுக்கு சொல்லுவாங்க, ஒரு பாசன்றது ஒரு இருக்கும் கூட பண்ணணும். உனக்கு எங்கே போச்சு? நாங்கள் எல்லாம் அவங்க பிள்ளைங்களாம் என்னை தவளோன்னு இருந்து அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவோம். இதே என் பிள்ளைங்களுக்கு நீ யாருன்னு தெரியுமா இருக்கு, பெரியம்மான்னு கூப்பிடாதுங்க, ஆனால் உன் பிள்ளைங்க என்னை கூப்பிடுங்க. ஆனால் உனக்கு மட்டும் எப்படி அந்த மாரி இருக்கிற ஒரு பெத்த தாய் ரோட்டில் உட்காரும் போது நீ எப்படி பார்க்குற? அங்கே தெருவில் இருக்கிறவங்களாம் கேட்க மாட்டாங்களா உங்கள் அம்மா ரோட்டில் இப்படி உட்கார வச்சு? எல்லாம் திட்டாங்க மேடம். எங்கள் வீட்டுக்காரர் இப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு, நான் இங்கே தானே இருந்தது, அந்த பொண்ணு எதுக்கும் வீடு கட்ட விட்டேன் எனக்கு தெரியாது, இப்படின்னு தெரியாது. பணம் வந்தால் என்ன குணம் மாறணும் ஒரு பழமொழி இருக்குது, ஆனால் நேச்சுரலாக நான் இப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியாதுன்றாங்க. நீங்கள் அவங்க அக்கா, அவங்களோட அக்காவா? நீங்கள் எத்தனை பசங்க? மொத்தம் நாங்கள் 5 பேர். 5 பேரில் 2 பேர் டெத் ஆகிட்டாங்க. ஒரு பையன் 4 பொண்ணு, ஒரு 2 பசங்க போய் டெத் ஆகிடுச்சிங்க. இப்போ நாங்கள் 3 பேர் தான். 3 பொண்ணுங்க. இது உங்கள் ஹஸ்பண்டா? ஓகே. நீங்கள் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணீங்களா? அக்கா பொண்ணு. ஓ ஓகே. ஸோ இப்போ என்ன பிரச்சனை ஆக்சுவலி? என்ன பிரச்சனை? நான் என்ன சொல்கிறது, நம்ம அந்த வீடு வந்து எங்கள் அம்மாவை தான் இருந்து கட்டினாங்க. 3 பேர் கட்டிக்க சொன்னாங்க. 3 பேர் அக்கா தங்கச்சி. அதை செம்போர்டு தான், அது ஹவுசிங் போர்டு உள்ள இடம் தான் அது.
கலைஞர் கட்டி கொடுத்த அந்த ஓடு போட்டு கட்டி தருவாங்களா அந்த மாதிரி இருந்த வீடு தான். யாருக்கு கட்டி கொடுத்தாரு? அது அப்பா பேர்ல இருக்குது, அம்மா தான் கட்டி கொடுத்துட்டாங்க. சின்ன குழந்தைங்களா? ஆமா. நீங்க எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது? ஆமா, அப்ப கட்டி கொடுத்தது. அதுக்கு பிறகு ஒரு முறை கட்டினாங்கன்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் கட்டிச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப கூட சரி. கூட அது வந்து நாங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது நான் வீடு தேடி நின்னேன். அப்போ இவர் வந்து சென்னை போர்ட்ரஸ்ல வேலை செய்யறவர். சரி. அந்த வீடு கட்ட சொன்னாங்க, அம்மா தான் வாங்கி கட்டினது. நாங்க அந்த டைம்ல கடன் படுக்கணும் கட்டினா, ஆனா 3 பேரை கட்டிக்க சொன்னாங்க. ஃபர்ஸ்ட்ல என்ன போட சொன்னாங்க, என்ன நான் உனக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ண சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த பொண்ணை கட்டிக்க சொன்னாங்க. 3வது ரூபா பொண்ணை கட்டிக்க சொன்னாங்க. இன்னொரு தங்கச்சி கட்ட சொன்னாங்க, சின்னவளை கட்ட சொன்னாங்க. நீங்களே ரேட்டு போட்டு நீங்களே பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அவங்களை இட்டுன்னு வந்து கேட்டுக்கிறாங்க பொழுது. அதுக்கு அவன் ஆளுக்கு 5 லட்ச ரூபா கேட்டுக்கிற போல என்கிட்ட சொன்னாங்க. 5 லட்ச ரூபா. சரி, நான் 5 லட்ச ரூபா தந்துடுறேன், நீங்க பண்ணுங்கம்மா அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணாங்க, நான் ஃபர்ஸ்ட் நீ குடுமான்ட்டு எனக்கு கீழே பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணுக்கும் அவங்களுக்கு தான் டச்சு. நான் பேச மாட்டேன் இந்த பொண்ணுகிட்ட, சரியா எனக்கு இந்த பொண்ணு பிடிக்காது, எனக்கு சரியா நான் பேச மாட்டேன். ஏன்? அது குணம் நமக்கு செட் ஆகாது. உங்க தங்கச்சி தானே? இல்ல அப்ப கூட நீங்க அப்படி சொல்லலாமா? இல்ல, அது ஒரு மாதிரி அவளுக்கு குணம், அந்த மாதிரி குணம். அந்த வெளிப்படையா பேச மாட்டா, சொல்ல மாட்டா. அப்படின்னா அந்த மாதிரி சொல்லி திருத்தணும். உங்க 2 பேருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? இல்ல அப்படி ரொம்ப 3 நாளாவது தானே இவோ. ரொம்ப வயசு வித்தியாசம். ஆமா, வயசு உங்க தங்கச்சி நடுவுல 2 பேர் டெத் ஆயிட்டாங்க. இவன் 4வது இவோ. சின்ன வயசுல புருஷனா நாங்க தான் பண்ணி வச்சோம். அவங்க கல்யாணமே வாங்கினாங்க, நாங்க தான் பண்ணி வச்சோம். அப்படி சொல்லலாமா நீங்க? நாம என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியல. இப்போ இந்த ஒரு சின்ன வார்த்தை எடுத்துங்க, நாம கட்டிட்டோம் வீட. நீ அன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும், என்னால முடியாது சொல்லாமா இல்லையா? சின்னவ சொல்லிட்டா, ரேட்டு கேட்டோன்னே 5 லட்ச ரூபா வேணும்னு. நான் தலை இல்லை, நீங்க தான் தலையிட்டு பண்றீங்க. அப்போ என்ன 5 லட்ச ரூபா கேட்கறேன், நான் கொடுக்குறேன். நான் கீழே கட்டுறாங்க அம்மா. அப்போ சின்னவன் என்ன பண்ணிட்டேன், எனக்கு வேணாம், என்கிட்ட அந்த 5 லட்சம் கிடைக்காது, நீ எனக்கு காசு கொடுத்துடு. 3 பேருக்கு ஒரு ரேட்டு போட்டாங்க. அப்புறம் ஒருத்தராகும்போது ஒரு ரேட்டு போட்டாங்க. அப்போ நீ என்ன பண்ணிருக்கணும், நீ அதே தான் சொல்லியிருக்கணும், என்னால கட்ட முடியல, நீ காசு கொடுத்துரு, அப்படிதான் சொல்லிடுவோம். நீ என்ன பண்ணிட்ட, கட்டுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிறேன், என்கிட்ட கூட சொல்ல. கடைசியில நான் வந்து என்னம்மா அந்த பொண்ணு கேட்டுன்னு இதை மேல தளம் போட்டு போறோம், கொல்ல போறோம், அந்த பொண்ணை பண்ண சொல்ல வேண்டாம், கொடுத்தாதமா பண்ண முடியும். இல்லம்மா நீ பண்ணுமா, அதை தருவா, இப்ப ஆல்ரெடி கேட்டுக்கிறாளா, தருவா அப்படியே சொல்லிட்டாங்க. அப்புறமா நான் தலைலாம் போட்டுட்டோம். சரிங்களா, பண்ணி தலைலாம் போட்டுட்டு கொட்டும். இந்த நம்ம பூசு வேலைலாம் பண்ணோம் இல்லையா கீழே. அப்போ நம்ம கேட்குறோம். அப்போதான் என்ன பண்றாங்க, எங்க அம்மா ஊர்ல இட்டுன்னு போய் விடுறாங்க அவளை. நான் இல்லை, அது கூட அம்மா தான் இட்டுன்னு போறாங்க அவளை. ஊர்ல இட்டுன்னு போய் இந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லிடுச்சுப்பா, இந்த மாதிரி சொன்ன பொண்ணு இப்ப தரமாட்டேன்து, நம்ம என்ன செய்யறதுப்பா தெரிலப்பா, அவளுக்கு சொல்ல முடியல பதில் அப்படின்னா. அப்போ அவங்க ஊர்ல பேசினாங்க, இன்னைக்கு ஒரு ஓலைக்கொட்டா போடணுன்னா கூட எவ்வளோ காசு ஆகும். இப்போ அவங்க கீழே பண்ணிட்டாங்க, உன்னை 1 லட்ச ரூபா தான் கேட்குறாங்க, நீங்க கொடுமா அப்படின்னு சொன்னா. ஐயோ என்னாலலாம் கொடுக்க முடியாதுங்க, வேணுமே எங்க அம்மாவை கட்டி தர சொல்லு எனக்கு வீடு. அப்போ கூட நீ சொல்லியிருக்கலாம் எனக்கு பைசா கொடுத்துருங்கன்னு. அப்போவும் நீ என்ன பண்ண, அங்கே சண்டை போட்டுன்னு வந்துட்டேன். அதுக்கு பிறகு அடிக்கடிக்க பணத்துக்கு கேட்பா வந்து. இவ கேட்கறாளெல்லாம் அவங்க அம்மா வந்து கேட்பாங்க, எங்க அம்மா கேட்பாங்க. நம்ம மேல ஒரு 30-40 ரூபா செலவு பண்ணி பழைசெல்லாம் வாங்கி வந்து போட்டு ஒரு சின்னதா கட்டி மேலதான் இருந்தாங்க. ரொம்ப வருஷமா மேலதான். அம்மாவா? ஆமா, அம்மாவே கட்டிட்டாங்க. ஆமா, ஒரு 7 வருஷம் 6 வருஷம் இருக்கு மேலதான் இருந்தாங்க. ரொம்ப காலமா மேலதான் இருந்தாங்க. இந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டுக்கு இருந்தல, அவங்க பையன் பிறந்தது இல்லை. அந்த பையன் வந்து கொஞ்சம் அவங்க கிட்ட தான் வளர்ந்தது, அவங்க தான் வளர்த்தாங்க அந்த பையனை. அதுக்கு ரொம்ப காசை கொடுத்து அதை கொஞ்சம் இது பண்ண வச்சுட்டாங்க அந்த பையனை. அதெல்லாம் அது மேலே வந்து கொஞ்சம் அடிதடிலாம் ஆகும், அவங்களுக்குள்ள தூக்கிலாம் அடிப்பாங்க, கொல்லுவாங்க. அந்த பையன் வேற நிறைய வண்டிலாம் வேற எடுத்து கொடுத்தாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வருமானம் வந்தோன்னு என்ன பண்ணிட்டாங்க, அவனுக்கு புது 220 வண்டி, இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான செலவு. இப்போ நம்ம கீழே பசங்க இருக்குதா, இன்னொரு தங்கச்சிக்கு பசங்க 2 இருக்கு. அவங்களாம் கேட்பாங்க இல்லையா, என்ன வந்து ஒரு பையனுக்கு மட்டும் எடுத்து. ஆனால் எங்கள் பசங்க கேட்காதுங்க, எதுவுமே கேட்காதுங்க. பெரியவங்க மட்டும் எதனா கொஞ்சம் காசு கேட்பான், கொள்ளுவான், செலவுக்கு அந்த சாப்பிட்ற பொருள்களும் கேட்பான். மற்ற பசங்களாம் எதுவுமே கேட்குறான், அதுங்களும் கேட்காதுங்க. இவங்களுக்குள்ள ஒரு இது, நம்ம ஒரு பையனுக்கு எல்லாமே வாங்கி தரோம், எங்கே கேட்க போகுது. என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பாவோட ஆக்சிடென்ட் பணம் வேறு வந்தது, 3 லட்ச ரூபாய் தனியாக இவங்க எடுத்துக்கினாங்க. அதை கொண்டு இவன் பேரில் தான் போட்டாங்க, அந்த பையன் பேரில் தான் பேங்க்கில் கொண்டு போட்டாங்க 2 லட்ச ரூபா கொண்டு போய். இதெல்லாம் எடுத்துன்னு என்ன பண்ணாங்க, வீடு மேலேருந்து காலி பண்ணிட்டாங்க. காலி பண்ணிட்டு பக்கத்து தெருவில் போயிட்டு ஒரு ரீஸுக்கு இருந்தாங்க, வீடு பணம் கொடுத்து ரீஸுக்கு இருந்தாங்க, அங்கே தான் இருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து காலி பண்ண வச்சுட்டாங்க. அந்த பையன் சரியில்லைன்ட்டு அதாவது அந்த பையனோட சொந்த ஊருக்கிட்டு போயிருந்தாங்க, அவங்க புதுப்பட்டினம்னு சொல்லிட்டு. அங்கே போய் கல்பாக்கம் அங்கே போய் வாடகை வச்சுருந்தாங்க அந்த பையனை. அங்கேயும் காலி பண்ண வச்சுட்டாங்க, சரியில்லை அப்படின்ட்டு. எல்லா காரணமே இவங்க தான், வேறு யாரங்க அதை யாரை சொல்ல முடியாது. இவங்க காசை கொடுத்தா இவங்க தான் கெடுத்துட்டாங்களே. அங்கேருந்தே காலி பண்ணி இங்கே வந்து மறுபடியும் பிரச்சனை, ரொம்ப உடம்பு சரியில்லாயிட்டாங்க. அப்போ நான் தான் இட்டுன்னு போயிட்டு ஜிஹெச்சில் சின்ன தங்கச்சி வீட்டில் தான் இருந்தாங்க. இருக்கும்போது ரொம்ப உடம்பு சரியில்லாயிட்டு, மூச்சு இதுவாகிட்டு ஒரு அருளாளுக்கிட்ட டாக்டர் இட்டுன்னு வந்து செத்துருவான்ட்டாங்க. அந்த நம்ம கொரோனா முடிஞ்சு வர்ற டைம் அது. அப்போ அந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் 5 லட்ச ரூபா ஐசியூவில் கட்டினா மட்டும்தான் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா, நீங்கள் வீட்டுக்கு இட்டுன்னு போயிடுங்க, இவங்க பொழைக்க மாட்டார். நான் என்ன பண்ணேன்,
நான் தான் அதுக்கு இட்டுட்டு போய் அவங்களை எல்லாத்தையும் செலவு பண்ணி பார்த்தேன். 1 ரூபா நான் செலவு பண்ணல. ஆனா அன்னைக்கு நான் வயிறு வலியோட இருந்தேன். அன்னைக்கு நான் நிற்காம போயின்னு இருக்கேன். எனக்கு அந்த 6 மாசத்துல ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப பையன் எடுக்கிற நிலைமை எனக்கு. அப்படி இருக்கும் போது 2 பொண்ணுமே வரல. ஒத்தி வந்து விட்டுட்டு போயிட்டா. நான் பேசுவார்த்தை இல்லாத இருந்து நான் போறேன். பேசுவார்த்தை இல்லாத இருந்து நான் போறேன் ஆஸ்பத்திரி இட்டுக்குன்னு. அப்ப இங்க செத்துட்டேன்னு சொன்ன பொம்பளையும் நான் இட்டுன்னு போறேன். இட்டுன்னு போய் கொரோனா ஊசி போட்டு அங்கே டெஸ்ட் எடுத்து எல்லாம் பண்ணி மறுபடியும் அங்கே அட்மிட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இதோ போய் பெட்ஷீட் எடுத்துன்னு வரேன்னு போன பொம்பளை வரல. அந்த பொண்ணு அவங்க சின்ன பொண்ணு. நீங்க அவங்க அம்மா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனீங்க. அதுக்கப்புறம் நான் கூட்டின்னு 1 ரூபா கூட அங்கே செலவு கிடையாது. கவர்மெண்ட்ல வந்து நம்ம இந்த ஸ்கேன் எடுக்கிறது அப்போ அவங்கள பைசா விடுங்க. நீங்க ஒரு ஆளா அங்க போய் நின்னீங்க. நின்று நான் தான் பார்த்தேன் எல்லாமே. சரி, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு நம்ம வீட்டுல இருந்தாங்க ஒரு 15 நாள் இருக்கும். அந்த அப்ப கூட அவங்களுக்கு உடம்பு சரியாகல. நம்ம வீட்டுல தான் வச்சிருந்தோம். நான் பேச வார்த்தை இல்லாத இருந்து இவ்வளவு பண்ணி நான் தான் வச்சிருக்கேன் வீட்டுல. இந்த பையன் நான் பண்ணி இந்த பையன் இருக்குல்ல, அந்த பையன் வந்து இவங்களை வர வச்சு ரோட்ல எல்லாம் புச்சி தள்ளி விடுறாம்பது. எனக்கு தெருலவர்லாம் சொன்னாங்க. அப்போ கூட நான் யாரையும் பசங்கிட்ட இவர்கிட்டே சொல்லிட்டு ஆனா கேட்காது. அவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ரொம்ப இதுவாயிட்டு இந்த பையன் நான் பண்ணிட்டு இவங்க காசே தரமாட்டாங்கன்ட்டு பஸ் ஸ்டாப்பிங் பக்கத்துல ஒரு டீ கடையில போயிட்டு என்ன பண்ணான்னு தெரியல, அந்த கடையை அடிச்சு நாஸ்தி பண்ணிட்டுக்கிறான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு பையனை போலீஸ் தேடுது. நீ என்ன பண்ணோம், போலீஸ் ஸ்டேஷனு தேடுது, கேஸ் போட போறேன். டீ கடைக்கார 20,000 ரூபா கேட்கறாங்க. 20,000 ரூபாய்க்கு சுத்துறாங்க இவங்க. உடம்பு முடியல, தூக்கி போட்டு அடிக்குது. அப்போ இப்படியே வராங்க வந்து, என்னம்மா எங்கம்மா போயிட்டு வரேன்னா, எனக்கு கேட்காது, என்னால் இருக்க முடியல, நான் பசங்கிட்டலாம் சொல்லிட்டு கேட்காதுன்ட்டு வந்து இப்படி உட்காடுறாங்க. முடியல, பெட்டில் உட்காந்து எழுத முடியல, மூத்திரம் பேஞ்சினே ஓடுவாங்க இப்போ யூரின். அப்படியே அந்த மாதிரி மறுபடியும் ஆயிட்டாங்க. அப்படியே பார்த்தோம்னா எங்கள் பாப்பா இருக்குது பாரு, அவ கேட்டா இந்த டைம்ல ஐயா நீ இப்படி போயிட்டு பாரு, இருக்குட்டாயா அவன் ஜெயிலுக்கு கூட போட்டோம், இல்லை அவங்க அம்மா வந்து பார்க்கட்டும், இல்லை அவன் திருந்துட்டோம், ஏதாவது ஒன்று விடாயா, அவனை திருந்தாவது விடாயா, நீ என்னத்துக்கு போற அப்படின்னு எங்கள் பாப்பா கேட்குது. நீங்களும் கேட்கக்கூடாது, யாரும் கேட்கறது அவனுக்கு உரிமை கிடையாது. இது வரைக்கும் எங்கள் அம்மா என்ன சண்டை போட்டது கிடையாது. சின்னவளும் சண்டை போடுவா, இவளும் சண்டை போடுவா, அடிக்கடி பேசுனான். நான் பேசுவார்த்தை இல்லை தான் அவன், நான் சண்டை போட்டது கிடையாது. அப்போ தான் நான் சொன்னேன், எழுந்து வெளியே போ, இவ்வளோ உன்னை பண்ணி நான் இட்டுன்னு வந்து உன் உடம்புக்கு குழந்தை கேட்குது, அதுக்கு நீ என்ன பதில் சொல்லலாம்? வேற மாதிரி கூட சொல்லலாம், ஏமா இல்லைம்மா அவனுக்கு யாரும் இல்லை கொள்ளலாம், இல்லைம்மா அந்த மாதிரியே நீ சொல்லலாம். ஆனால் நீ என்ன சொல்ற, அந்த டைம்லையும் அவனை யாருமே நீங்க கேட்கக்கூடாது. இல்ல அது அவங்க வீடு தானே, நீங்க இருக்கிறது. அது நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ உடம்பு சரியில்லை மறுபடியும் அந்த பையனை தான் பாப்பேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை விடும்போது நான் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 4 லட்ச ரூபா வரும்போது மட்டும் வீட்டுக்காரர் இறந்து பிரச்சனைன்னு வரும்போது வீட்டை விட்டு காலி பண்ண போனா இல்ல, அப்ப பொண்ணு வீடு இல்லைம்மா, நீ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, நீங்க சின்ன வியாபாரி கிடையாது. உன்னோட வியாபாரம் லட்சக்கணக்கில் ரொட்டைனா வருது, போயிட்டு வர்றது. நீங்க வியாபாரம் இல்லாதவங்க இல்ல, நீங்க பைசா பார்க்காதவங்க இல்ல, நாங்க தான் பைசா பார்க்காதவங்க. அதனால உனக்கு வாய் பேச வருது. அன்னைக்கு கூட நான் ஆஸ்பத்திரியில இருக்கும்போது கூட இட்டு போய் சேர்க்கிறேன். ஸோ உங்க பிரச்சனை என்னன்னா, அம்மா வந்து அந்த பையனுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து விட்டாங்க. அது உண்மை. இது என்ன பிரச்சனைனா, ஒரு தாய் வந்து வெளியில ரோட்ல போய் இருக்காங்கன்னு சொன்னா பசங்களை தான் நம்ம குறை சொல்லுவோம். நம்ம உடனே நம்ம தாட் என்ன போகும், இப்படி 3 பொண்ணுங்க இருந்துட்டு இப்படி விட்டுட்டாங்களே, அவங்க இடத்துல போய் அவங்க வீடு கட்டி இருக்காங்க, நான் அம்மா விட்டுட்டாங்களே. இன்னொரு தங்கச்சியோட குழந்தைய பையனை அவன் வந்து இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பண்ணும்போது இவங்க சப்போர்ட் பண்ணி இன்னும் அதுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க, பண்ணக்கூடாத விஷயங்களை பண்றாங்க. அதனால நீங்க வெளியே போக சொன்னீங்க இல்லையா, அப்ப அவங்க எங்க போனாங்க? பொண்ணு வீட்டுக்கு தான் போவாங்க. ரோட்ல இருக்காங்க, 3 வருஷமா ரோட்ல இருக்காங்க. அது நீங்க அங்க விசாரிக்கலாம். நான் ஒண்ணும் அதுக்கு நான் அப்ப சொல்ல முடியாது. சொத்து பிரச்சனை எல்லாம் வேற, அதுல எல்லாம் நம்ம தலையிட மாட்டோம். ஆனா உங்க அம்மாவோட இடத்துல நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க, உங்க அம்மா தெருவில் இருக்காங்க சொல்றதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. சொன்னமா அதுங்கிறது வந்து அந்த விஷயம் வந்து பிரைவேட் மேட்டர் கிடையாது. ஆமா, அது வந்து நம்ம எல்லாரோட பிரச்சனை, நாட்டோட பிரச்சனை. பெரியவங்கள்ட்ட இருந்து சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு அவங்கள தெருவில் விடுறது வந்து யாரு வேணா கேள்வி கேட்கலாம். அதை தான் நாங்க உங்கள்கிட்ட கேட்க முடியும். அதெல்லாம நீங்க உங்க அக்கா தங்கச்சிகளுக்கு ஏன் சொத்து கொடுக்கல, சொத்தை பிரிச்சு கொடுக்கன்னு எல்லாம் கேட்க முடியாது. சொல்லுங்க, புரியுறதுங்களா? இன்னொரு விஷயம் தார்மீக ரீதியா நான் கேட்கிறேன், உங்க 2 தங்கச்சிங்களுக்கும் நீங்க இருக்கிறத இடம் அவங்களுக்கும் உரிமை இருக்குல்ல? இருக்கு. அதையே நீங்க அது கொடுக்க ஒருத்தர் வாங்கிட்டாங்க, ஒருத்தர் சைன் பண்ணி வாங்கிட்டாங்க, அப்பவே வாங்கிட்டாங்க. ஒருத்தர் சைன் பண்ணி வாங்கிட்டாங்கம்மா, அப்ப நீங்க பைசா கொடுத்து வாங்க. ஆமா, ஒருத்தர் பைசா கொடுத்து, ஒருத்தர் அப்ப வாங்கிட்டாங்க பைசா. சின்ன தங்கச்சி மறு வருஷமே கொடுத்து வாங்கிட்டாங்க. நான் சைன் பண்ணல, பத்திரம் எல்லாம் பயன் வாங்கல. பத்திரம் பண்ணி சைன் வாங்கிட்டு போன வருஷம் தான் பண்ணி வாங்கணும். ஆனா மறு வருஷமா அவங்க பைசா வாங்கிட்டாங்க, போட்டு வாங்கணும்னு வாங்கிட்டாங்க. ஆனா பத்திரம் அப்போ ரெடி பண்ணோம், பத்திரம் ரெடி பண்ண எல்லாருமே மொத்தமா சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இந்த பொண்ணுக்கு மட்டும் நான் 20,000 ரூபாய் மட்டும் நிறுத்திட்டேன், சைன் பண்ணும்போது கொடுக்கணும் அப்படின்ட்டு.
இது போன வருஷத்துக்கு தான் அந்த 20,000 வாங்கி சைன் பண்ணாவோ. ஆனா பத்திரம் அப்போ ரெடி பண்ணுது. சரி. அம்மா வந்து இந்த பத்திரத்தை 2 லட்ச ரூபாய்க்கு வச்சுட்டாங்க. நம்ம வீட்டோட அலர்ட் பேப்பர் கொண்டு 2 லட்ச ரூபாய்க்கு வச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த பொண்ணுக்கு உள்ளதே நம்ம பணம் தரோம்னு சொன்னோம். அதான் ஒரு முறை வந்து கேட்பா, நம்ம எல்லாம் பரட்டி எத்தனை வருவோம், ஊர் மூலியமா எல்லாத்தையும் கொடுக்கணும் செய்வோம், போயிட்டுருவா. ஏன் அது நான் அவ்வளவுதான் கேட்கணும். அம்மா வந்து பணம் கேட்கல. அந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, அப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, இந்த பணத்தை நீங்க 3 பேர் எடுத்துங்கோ அப்படின்ட்டாங்க. எந்த பணத்தை? அந்த பாகம் வர்ற பணத்தை அவங்களுக்கு ஒரு பாகத்தை போட்டுட்டு இதே நீங்க 3 பேர் எடுத்துங்க. நான் சொல்லிட்டேன், வயசான காலத்துக்கு அது தேவை, அது நான் கொடுக்க முடியும். அப்புறம் எங்க சித்தியும் சொல்லிச்சு, அதெல்லாம் குடும்பம் ஊர்லயே சொன்னாங்க, அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கம்மா, அது உன் பேர்லயே வச்சுக்கோ. அதுக்கு பிறகு எங்க அப்பாவோட பணம் வந்து, இந்த பணம்லாம் வந்தோன்ட்டா நீ காலி பண்ணின்னு போற, நீ பணம் பாக்குறவ. அவங்களோட ஷேர் யாரு கொடுத்தாங்க அவங்களுக்கு? அவங்க கிட்டேதான், அம்மா கிட்டேதான், எல்லாமே அம்மா கிட்ட தான் இருக்குது. இப்ப இவங்களோட ஷேர் ஏன் நீங்க கொடுக்க மாட்டீங்க? நாங்க குடுக்கறோமே, அதுதான் சொல்றேமா. அவ பொய் சொல்றது அத்தனையுமே வந்து நீங்க அந்த ஊர்ல வந்து விசாரிங்க, இவளை அடிச்சன்றது, இவ ஷேர் ஏன் கொடுக்கலன்றது, இதெல்லாம் வந்து ஊர்ல நீங்க விசாரிங்க. அதை பத்தி நான் பேச மாட்டேன். அந்த நாள்ல எவ்வளவு வித்துதுன்னா 14 லட்சம் பக்கத்துல விக்குது. இப்போ அந்த இடத்துல 14 லட்சம் விற்கும் போது ஒருத்தருக்கு எவ்வளவு மேடம் வரும்? 4 பேர். எங்க அம்மாவுக்கு ஒரு ஷேரவே இருக்கட்டும், 14 லட்சம் 4ஆ பிரிச்சா எவ்வளவு மேடம் வரும்? கண்ணுக்கு தெரிஞ்சு 1 வயசு குழந்தை கூட இந்த கணக்கு தெரியும். நீ 1,50,000 ரூபா தர வாங்கி போனா நீங்க வாங்கி போவீங்களா மேடம்? அதே கேக்குறேன். 15 வருஷத்துக்கு முன்னம் அது வந்து குடிசை மெட்ரோ வாரியம் 14 லட்ச ரூபாய் வருமா? 480 ஸ்கொயர் மீட்டர். நீங்க நான் இப்பவே 85 லட்ச ரூபாய் வீடு கட்டினா அதை நான் உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். இப்பவே நீங்க இது என்ன இந்த 85 லட்சம் ரூபாய்? நான் வீடு கட்டிக்கிறேன் மேடம், 4 மாடி. இப்போ அத வாங்கி கட்டிக்கிறோமா? இது வரைக்கும் சும்மா இருந்துட்டாங்க. ஆமா, மேல கீழே கட்டி 15 வருஷம் ஆகுதுமா, இது வரைக்கும் சும்மா இருந்துட்டாங்க. ஓடிடுவாங்க, பணம் கேட்பாங்க, ஓடிடுவாங்க, ஓடிடுவாங்க, பணம் கேட்பாங்க. நீங்க இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் செட்டில்மெண்ட் வாங்காம ஏன் இவ்வளவு செலவு பண்ணி போட்டீங்க? அம்மா கட்டினாங்கம்மா அத ஃபர்ஸ்ட். இல்ல முதல்ல ஓகே, இப்போ நீங்க 85 லட்சம் ரூபாய் நான் என்னோட சேஃப்டி தேவை இல்லையா? எப்படி கட்டணும் கேட்காம? அந்த இடம் வந்து உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்ல, உங்க தங்கிட்டாங்கம்மா, சைன் பண்ணி ஒருத்தர் சைன் பண்ணி வாங்கியாச்சு, இன்னொருத்தர் வாங்கல. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல அப்படி இவங்கதாம்மா கட்ட சொன்னாங்க. இருங்க நான் சொல்றேன் கேளுங்க. ஒரே நிமிஷம். நீங்க இன்னொருத்தருக்கு உரிமை இருக்கிற இடத்துல நீங்க வீடு போய் கட்டும் போது கரெக்டா பேப்பர் இருங்க, அது எங்க அம்மா சொல்லட்டும், தங்கச்சி சொல்லட்டும், எல்லாம் இருக்கட்டும், நீங்க அந்த பேப்பர் எல்லாம் எழுதி வாங்கின அப்புறம் நீங்க காசு போட்டுருக்கணும். கட்ட சொன்னாங்க இவங்க. அவங்க சொன்னாங்கன்னா நீங்க கட்டிடுவீங்களா? சும்மா வாயால யாரு ஒரு நிமிஷமா அம்மா, ஒரு நிமிஷம். அவங்க உங்களுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அவ்வளவு உரிமை அவளுக்கு இருக்கு. அவங்க வாயால சொல்றது அவங்க கிடையாதுமா, எங்கிட்ட பணத்தை வாங்கி அவங்க தான் கட்டுறாங்க. அம்மா ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நீங்க எக்ஸைட் ஆகி கத்தாதீங்க. இது பிரச்சனை என்னன்னா, என்ன இருந்தாலும் பேப்பர்ல இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இப்போ சிம்பிள் மேட்டர், அந்த இடம் உங்க அம்மாக்கு சொந்தமானது, உங்க அம்மா உங்க அப்பா பேர்ல இருக்கு, அது அம்மாக்கு தான் வரும். அம்மாக்கு அப்புறம் உங்க 3 பசங்களுக்கு வரும். அந்த உங்களுக்கு அது நல்லா தெரியும். ஒருத்தர் உங்கள்ட்ட ஷேர் வாங்கிட்டு அவங்க போயிட்டாங்க. இப்ப இன்னொருத்திக்கு ஷேர் வாங்கலமா, ஒருத்தர் ஷேர் ஃபர்ஸ்ட்ல வாங்கல, 3 பேர் கட்டுறேன்னு சொல்லிட்டு அம்மா வாங்கி கட்டுறாங்க. ஆமாமா, ஏதோ அதுக்கப்புறம் நீங்க காசு கொடுத்தீங்க சொன்னீங்கல்ல. இல்லம்மா, 3 பேர் தங்கச்சி எழுதி கொடுத்தா கட்டிட்டா பிறகுமா, அதெல்லாம் கட்டி முடிச்சிட்டா பிறகுமா, முதல்ல என்ன பண்றாங்க இவங்க தான் கோல்துக்காரங்க வந்து பாக்குறாங்க. ஓகேமா, அது அவங்க கட்டுறாங்களோ நீங்க கட்டுறீங்களோ ஏதோ ஒண்ணு. அது முறைதானமா? 3 பொண்ணுக்கு பொறுமையா இருக்குதுன்னா, ஒருத்தர் 3 பொண்ணுக்கு பொறுமையா இருக்குன்னா 3 பேர் கட்டிக்கணும்னா கட்டிக்குவாங்க. சரியாமா, அது கட்டல, அவங்க கட்டல, நான் கொடுத்துட்டேன், என்னோட ஷேர் கட்டுங்கன்னு கொடுத்துட்டேன். இவங்க கொடுக்கலாம், அதுக்கு ஏன் தப்பு கொடுக்கல. ஆனா அந்த இடம் 3 பேருக்கு சொந்தம். நீங்க சொல்றது பில்டிங் மட்டும், பில்டிங் உங்க ஷேர் நீங்க கொடுத்து வாங்கிட்டீங்க. வாங்கலமா, கட்டினீங்க. பட் இப்போ அந்த இடம் வந்து 3 பேருக்கு உரிமையானது. அப்ப அந்த உரிமைக்காக நீங்க ஒரு தங்கச்சிக்கு செட்டில் பண்ணி விட்டீங்க. அதுக்கு பிறகுதாமா இவங்க கட்டறன்னு வந்து பிறகோ முன்னாடியோ செட்டில் பண்ணி விட்டுட்டீங்க. போன வருஷத்துல நீங்க 20,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டீங்க சொல்றீங்க. இப்ப இன்னும் ஒரு தங்கச்சிக்கு செட்டில் பண்ணி விடாம அவள்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்காம நீங்க எப்படி 85 லட்சம் ரூபாய் அங்க கொண்டு போய் போட்டீங்க? ஃபர்ஸ்ட்ல கீழே கட்டிட்டல 30 லட்சம் ரூபாய் கீழே போட்டு கட்டிட்டனா அப்புறம் நான் 5 லட்சம் போய் 15 ஆயி 30 ஆச்சு. நான் கீழே கட்டிட்டேமா, அதுக்கு அப்புறம் நான் கட்டி தான ஆவணும். அத எப்படி கட்டி தான் ஆகணும்? நீங்க அந்த பேப்பர்ஸ் சரி பண்ணி தானே கட்டணும். இவங்களுக்கு ஒருத்தருக்காக நான் வெயிட் பண்ண முடியாது. அதெல்லாம் தப்பா? அதெல்லாம் தப்பா? அதெல்லாம் கேஸ் போட்டு வாங்கி சொல்லுங்க, நான் ஒண்ணும் பண்ண முடியாது. தப்புனா கேஸ் போட்டு வாங்குங்க. நான் புடிங்கி நான் கட்டனனா தான் எனக்கு தப்பு. அம்மா நீங்க பிடுங்கலையோ பிடுங்கினீங்களோ அதெல்லாம் கிடையாது. இது அவங்களுக்கு உரிமை இருக்கிறது. அதான் கட்டறதுக்கு வந்தாங்க. நீங்க என்ன ஏமாத்தி இருக்காங்கம்மா? அவங்க என்ன ஏமாத்தி இருக்காங்க? என்ன ஏமாத்தினாங்க? அம்மா கட்டறன்னு சொல்லிட்டு என்ன கட்ட வச்சிட்டாங்க.
இவங்க கட்டுறேன்ட்டு என்ன கட்ட வச்சுட்டாங்க, பணம் எங்க வாங்கிட்டாங்க. நீங்க தானே கட்டியிருக்கீங்க. இல்ல இல்லம்மா, அம்மா கட்டினது, அம்மா கிட்ட தான் வாங்கினாங்க. நீங்க தான் 85 லட்சம் கட்டிருக்கீங்க. இல்லம்மா, இப்ப கட்டினதுமா, அது மேல கட்டினது. அம்மா, ஒரு விஷயம் சொல்றேன்மா, நீங்க எந்த சட்டம் எந்த லாயர்ட்ட வேணா அவர் என்ன சொல்றாங்கன்னா, மேலையா இப்ப கட்டினீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அது கரெக்ட். நான் கேக்குறேன், அது எப்படின்னா எங்க வீட்டுக்காரர் வந்து லாஸ் பண்றவரு, பணம் ஃபுல்லா லாஸ் பண்ணிட்டாரு. எங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஒண்ணுமே கிடையாது. அப்ப நான் அந்த காசை வந்து நான் இது பண்ணணும், எங்கேயுமே நான் கொண்டு எத்தனை போய் போட முடியாது. முதல்ல நீங்க இதை செட்டில் பண்ணிட்டு அது பண்ணிருக்கேன். நான் பண்ணிட்டேன். இப்ப கட்டிட்டு இருமா வந்தாங்க, காசு எடுத்து வந்தாங்க. நாங்க காசு எடுத்துன்னு போய் சரண்டு கூட வச்சு எடுத்துன்னு வந்துக்கிறோம். அது ஊருக்கே தெரியும். எங்க இடத்துல பேப்பர்ல சைன் வாங்குனீங்களா? இல்லம்மா, வாங்கல. இப்ப வாங்கலன்னா அவளை வீடியோ எடுத்துக்க சொல்லு. பேப்பர் ஆக்சுவலி அவங்க நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த இடம் உங்க 3 பேருக்குன்னா நீங்க எதுவுமே பண்ண முடியாது. அது அட்வொகேட் பாத்துக்கிட்டு இங்க பாருமா, முடிஞ்சா வாங்கி சொல்லு, அது பார்த்து சொல்லு அட்வொகேட். மீரா, நீங்க கோவப்படலாம், நீங்க உங்க நியாயத்தை சொல்லலாம். உங்க பக்கத்துல இருந்து நீங்க சேஃப்டி பண்ணறதுக்காக இவ்வளவு நாள் வெயிட் பண்ண, அவங்க காசு வாங்கிக்கிறதுல வீடும் கட்டிக்கிறதுல அதனால நான் கேட்டேன். எப்ப 80,000 ரூபாய் வரும் கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கி அதெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஓகே, அதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா சட்டம் என்னது? சட்டம் என்ன சொல்லுது? சட்டம் 3 பேர் சொன்னா அப்போ அதுக்கு எங்க அம்மா தான் வந்து பதில் சொல்லணும். அந்த உரிமை அவளுக்கு லேண்ட்ல இருக்கு. எங்க அம்மா தான் அம்மாட்ட பேசுவோம். அம்மா வந்து இல்ல இல்லப்பா, ஒரு சொத்து பிரச்சனை ஒரு இடத்துல நீங்க சொன்னீங்க அவங்க அம்மா ரோட்ல இருக்காங்கன்னு 3 வருஷமா. இல்லவே இல்ல சொல்றாங்க. ஏமா இவங்கலாம் எதுக்கு இருக்காங்க ரோட்ல இருக்கிறதுக்கு? சரி மேடம், இவங்கலாம் எதுக்கு 11ஆம் மாசம் தான் இட்டுன்னு போயிட்டு ஒரு வீடை பார்த்து, நான் எங்க வீட்டாண்டே, இங்கெல்லாம் வந்து வாடகை ஜாஸ்தி, எங்க வீட்டாண்ட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நான் எங்க அம்மாவுக்கு 2000 வாடகை ஏற்றுமே வச்சுக்கிறேன். ரோட்ல எவ்வளவு நேரம் கேள்வி கேட்க மாட்டாங்க. உன்னை கேட்கல, ஏன்னா நீ இப்படி பேசுறதுனால. 2 வருஷத்துக்கு எங்களை கேட்கல. இத்தனை வருஷம் எங்க இருந்தான்னு கேளு. 2 வருஷம் தான் இட்டுன்னு வச்சுக்கிறா. சரி, அவர் 2 வருஷத்துக்கு மேடம், என் புருஷனை வச்சுக்கிறேன். நீ நல்லா வைக்கிற புருஷனை வச்சுன்னு ரோட்ல விடுறிய, நீ என்ன ஆளு? 2 வருஷத்துக்கு இத்தனை வருஷத்துக்கு எங்க இருந்தான்னு கேளுங்க. எங்க அம்மா தங்கச்சி, நான் இரு, நீ பேசாத, நீ பேசாத. 15 வருஷமா இருமா, அதெல்லாம் பேசக்கூடாது. யாருமே இல்ல. இல்லங்க, ரோட்ல ஒரு வயசானவங்க உட்கார்ந்திருக்காங்கன்னா யாரு வேணா அது ரோட்ல போய் கேட்க சொல்லுங்க. ரோட்ல சொத்து பிரச்சனை அவங்க பேச மாட்டாங்க. அம்மாவை ரோட்ல விட்டா யாரு வேணா கேள்வி கேட்கலாம். ரோட்ல போய் உட்கார்ந்துக்கறாங்க, அதெல்லாம் அங்க கேட்க சொல்லுங்க. யாரு தெரியுமா? நீங்க ரோட்ல இல்ல சொன்னீங்க. ரோட்ல கிடையாது. ரோட்ல கிடையாது. நான் சொல்றேன் இப்ப கூட. எவ்வளவு மீட்டர் இருக்கு? அனுப்பி வைங்க. அப்படி கேட்டானா நாங்க ரோட்ல இருந்துதான் மேடம் மழை காத்தெல்லாம். ஏன் அங்க இருக்க ஐக்கிய பஞ்சாயத்து தலைவருங்கல இருந்து எல்லாமே இவங்க கிட்ட ஐக்கிய பஞ்சாயத்து தலைவி, அசிங்க ஐக்கிய பஞ்சாயத்து தலைவி, அசிங்க இவங்களை படுத்த கூடாது சொல்லிட்டு மேடம். இங்க கூட வரல, இப்ப கூட சொல்றேன், அவங்களை அசிங்க படுத்த கூடாது. எல்லா இடத்துக்கும் போயிட்டாங்க மேடம், எங்கேயுமே பலிக்கலன்னு மாட்டாங்க. எல்லா இடத்துக்கும் எங்க அம்மா சொல்றாங்க மேடம். நின்றுச்சு, எங்க அம்மா நின்றுச்சு எல்லா இடத்துக்கும். கலெக்டர் ஆடியோ எதுக்கு போனாங்க கலெக்டர்? கலெக்டர் எல்லா இடத்துக்கும் வீடு வேணும். நான் சொன்னேன் எங்க அம்மாவுக்கு பாதுகாப்பு வேணும், எங்க அம்மாவுக்கு வீடு வேணும். அந்த வீடு நான் எங்க வீட்டுல வந்தா நான் எங்க வீட்டுல வச்சுக்குவேன், இல்லன்னா எங்க அம்மாவுக்கு வீடு அரேஞ்ச் பண்ணி தருவேன். அது நான் பார்த்தது எங்களோட பொறுப்பு. என்ன கேட்டாங்க, நான் அதான் நான் சொன்னேன். எங்க அம்மாவுக்கு வயசாகி கலெக்டர் என்ன சொன்னாரு? ஆமா, வயசானவங்களுக்கு நீ பாதுகாப்பு அவங்க வீடை கட்டின்னு இருக்கிற, அவங்க வீடை கட்டின்னு இருக்கிற, அவங்க வீடு கட்டினது ரேட்டு போட்டுக்குது, அது உங்க பிரச்சனை. வயசானவங்க தனியா இருக்க கூடாது, நீங்க இட்டுன்னு போய் வச்சுக்கணும். நான் இட்டுன்னு போய் வச்சுக்கிறேன். என்னோட வாக்குமூலமா அதுதான், அம்மா வீட்டுக்கு நான் வச்சுக்கிறேன். அப்படி என் கூட வர்றது அவங்க தயங்குறாங்களா, அவங்களுக்கு தனியா நான் வீடு வச்சு தரேன். பாத்துக்கிறது பாக்கணும், அது எல்லாம் என்னோட பொறுப்பு. அதை நீங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்களா? ஆமா, பொறுப்பெடுத்து பண்ணீங்களா? எல்லாமே எல்லாரும் ஏமா இப்ப இல்லமா, நான் அதை அப்பவே பொறுப்பு மேல வச்சேன். அப்புறம் பண்ணீங்களா? அது இல்லமா, அவங்க வரமாட்டேன்ட்டாங்க. அதான் இந்த அம்மா இட்டுன்னு வச்சுக்கிறாங்க. இவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. யார் இட்டுன்னு போனான்னு கேளுங்க, அது கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு. இருமா, சொல்லுங்க. இப்ப கலெக்டர் கொடுக்குறாங்கல்ல மேடம், மாசம் 5000 உங்களுக்கு கொடுக்கணும், வீடு எடுத்து வைக்கணும், எங்களுக்கு ஷேர் கொடுக்கணும். என்ன அதோட மண்ணோட மதிப்பு என்ன? நீ கட்டிட்ட அந்த மண்ணோட மதிப்பு என்ன? அதை போட்டு பிரிச்சு அவங்க கையில கொடுக்கணும். சுபா என்றவங்களுக்கும் கொடுக்கணும், ரூபா என்றவங்க. சுபா என்றவங்களுக்கு பணத்தை கொடுத்துட்டேன்னு சொல்லி அங்க எழுதி கொடுத்துக்கிறாங்க. அவங்க கையெழுத்து போட்டுட்டாங்களாமே பணத்தை வாங்கிட்டு? இல்ல மேடம், என் தங்கச்சி வந்து எங்க தங்கச்சி வீட்டுக்காருக்கு வந்து கிட்னி கல் இருந்தது. அதான் சொன்னேன், 5 லட்சம் செலவு என்னும் போது அவங்க கையில ஒண்ணுமே கிடையாது. இருக்கிற சொந்தக்காரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அப்ப என்கிட்ட வந்த ஆள் தான் எங்க உண்மையா. இதையும் கேட்டுங்கம்மா, இதையும் கேட்டுங்க. இந்த உண்மையா இத வச்சீங்கன்னா அங்க வந்து விசாரிங்க. கடன் வட்டி கட்ட முடியாது. புருஷன் இனிமேல் இருந்தா வட்டி கட்ட முடியுமா? கட்ட முடியாது. அதனால என்ன பண்ணேன், போய் அவகிட்ட வாங்கு, போய் கேளுனா இவங்க கிட்ட வந்து கேட்டு அழுதுகிறா, கொடுக்கல. மாதிரி ஒரு 2-3 நாள் பொறுத்து திரும்பி எனக்கு ஃபோன் வந்துட்டு, அவங்க பையன் வந்தான் எங்க வீட்டாண்ட. அதான் மளிகை ஸ்டோர் சாமா இது பண்றவன் இது பண்றவன். அப்போ வந்து நான் கத்துனேன், ஏன்டா இப்போ அக்கா தங்கச்சின்னா எல்லாமே உதவி கொடுத்தா செய்யணும், உன் அம்மா தான் பணம் கச்சாக்குறா, உன் அம்மா தானே கொடுக்கணும்.
இல்ல வேணா பணத்தை வந்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு வேணா வாங்கி போக சொல்லு. எதுக்கு பத்திரத்துல கையெழுத்து போட்டு வேணா வேற என்ன பண்ண சொல்ல, நாங்க பணம் கொடுவோம்னா எங்களுக்கு கையெழுத்து போட்டாதான் பணம் தருவேணா. அப்பா ஒரே அழுவா இருந்தா, இது தாண்டி கேட்டுனுக்கிறா உங்ககிட்ட சொன்னா நீ கத்த போறேன்னு தான் கம்முன்னு. உனக்கு இப்போ ஒரு உயிரை காப்பாற்றணும் நம்ம. நீ போய் பத்திரத்துல கையெழுத்து போட்டு நீ எழுதி வாங்கி வந்துரு, கொடுத்துட்டு வந்துரு. அந்த பணத்தை வாங்கி வந்து உன் புருஷன் உயிரை காப்பாத்திக்கோ. நான் இன்னும் வாங்கல, நான் செத்துற மாட்டேன். எவ்வளவு பணம்? எவ்வளவு பணம் இரி மேடம் 30,000 குத்தாங்க. அந்த 30,000 பத்திரத்துல கையெழுத்து போட்டு இருங்க சார் கொஞ்சம் இருங்க சார் சொல்றேன். அதெல்லாம் நான் இங்க சொல்லவே இல்லைன்னா 30,000 குத்தாங்க. அதுக்கு முன்னாடி சிறுவ வாங்கினாங்க பணத்தை. இப்ப உங்க பையன் எங்கெங்க பணம் நான் கொடுத்தேன், என்கிட்ட பணம் நான் கொடுத்தேன். நான் சொன்னேன் மேடம், நீ லாரி வாங்கினிய 2,000 செயின் குத்தனே, நீ எனக்கு செய்தியா? கிடையாது. நான் ஏதாவது இப்ப சொன்னேன் மேடம், நான் பணம் நகை வச்சிருந்தேன், நான் உனக்கு சொன்னேன்னா நீ ஹார்பர் ஒர்க்கர் சொல்லக்கூடாது. அதுக்கே அவங்க வீட்டுக்காரர் முரளி இருக்கிற வந்துக்கிறாருங்களா, அவரை கேளுங்க. இது எல்லா உண்மையா வந்து நீங்க அங்க விசாரிச்சீங்க. எங்க அம்மாவை கேளுங்க, எங்க அம்மாவோட தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறாங்க. கட்டுறதுக்கு முன்னாடி மேடம் இவங்க லாரி வாங்கினாங்க, இவரை கட்டுறதுக்கு முன்னாடி லாரி வாங்கினாங்க. அப்ப என்கிட்ட வந்து வாங்கி போனாங்க செயினை. இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம், அவங்க 3 பிள்ளைங்க முதல்ல சொல்லுங்க. இல்ல இதெல்லாம் விடுங்கம்மா, எனக்கு அம்மா ரோட்ல இருக்காங்களா இல்லையா? இப்போதைக்கு நான் வீடு 11ஆம் மாசம் இட்டுன்னு போய் வச்சுக்கிறேன் மேடம். என்னால சாப்பாட்டுக்கெல்லாம் என்னால பார்க்க முடியல. ஒரு வீடா நான் ஒரு மாசம் 2,000 ரூபாவா, நான் ஏதோ ஒரு 10 ரூபா பொழைக்கிறேன், அதுல கட்ட முடியும். சோறு, ஹாஸ்பிட்டல் செலவு, அவங்களுக்கு சுகர் மாத்திரை என்னால பார்க்க முடியாது. நீங்க 85 லட்சம் போட்டு வீடு கட்டியிருக்கீங்களா? அப்ப அந்த இடம் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிச்சு ஃபுல்லா. அப்புறம் நாங்க குத்த பணம் எல்லாம் எனக்கு பாகம் இல்லையா? மத்தவங்களுக்கு பாகம் எவ்வளவு கொடுத்தீங்க? அந்த வீடு வந்து மொத்தம் 85 லட்சத்துக்கு வீடு கட்டி சரிமா? அந்த வீடு ரேட் எவ்வளவுன்னு போடுங்க. அந்த இடத்துக்கு எவ்வளவு கொடுத்தீங்க? வீடு வந்து 6 லட்சம் போட்டாங்கம்மா. இருமா, வீடு 6 லட்சம் எவ்வளவு கொடுத்தீங்க? 6 லட்சமா? 6 லட்சம் போட்டாங்கம்மா அன்னைக்கு ரேட்டுக்கு. அதுக்கு பிறகு 3 பொண்ணுக்கு சேர்த்து 6 லட்சம் ரூபாய் போட்டாங்க. இது 15 வருஷம் முன்னாடி நீங்க பைசா கொடுத்தீங்களா இப்ப கொடுத்தீங்களா? அவளுக்கு கொடுத்தாச்சுல, ஒருத்தர் கொடுத்தாச்சு, ஒருத்தருக்கு அலாட் பேப்பர் வாங்கி வச்சு 2 லட்சம் ரூபாய் கொடுத்தா அங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் கட்டி 20,000 கையெழுத்து வாங்கி அம்மா கொடுத்து. நீங்க 15 வருஷம் முன்னாடி கணக்கு இப்ப செட்டில் பண்றீங்களா? எதுக்கு 15 வருஷம் முன்னாடி? 15 வருஷம் நான் கொடுத்தாம அந்த பணத்தை கொண்டு போட்டா எனக்கு கொடுத்தா எத்தனை லட்சம் ரூபாய் லேண்ட் ஆகும்? நீ வாங்கல, அதுக்கு நாங்க என்ன மேடம் சிறுவ ஒண்டி கடத்துக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அக்கா கிட்ட வாங்குற காசெல்லாம் வச்சு லேண்ட் தானங்க, மண்ணு தானே. இப்போ அந்த மண்ணு ரேட்ட போட்டு சொல்லுங்க. மண்ணு மதிப்பு போட்டு இன்னவோ 4 பேர் வந்து பாருங்க, அவங்க குடுக்குறேன்னு சொல்றாங்க. 4 பேர் வந்து பாருங்க மேடம். அதுதான் மேடம், இப்ப கூட நான் என்ன சொன்னேன், கலெக்டர் கிட்ட கூட என்ன சொன்னேன், எங்க அம்மா ஷேரும் என் ஷேரும் அந்த மண்ணு மதிப்பு நீ கட்டின அம்மா ஷேர்லாம் நீ கேட்க கூடாது. நீ அத நீ பார்க்கவே நீ ஆஸ்பத்திரி இப்ப கூட சொல்றாங்கல்ல. இல்ல அம்மா அம்மாவை யார வச்சு பாக்குறாங்களோ, அம்மா வீட நான் கட்டிறேன், நான் தான் வச்சு பாக்குறேன். இருங்க அம்மா, இருங்கம்மா, சாவச்சிருவேன்றாங்க. ஆமா இருங்கம்மா, உங்க அம்மா எங்க இருக்காங்களோ அங்க அவங்க செலவுக்கு அவங்களோட ஷேர் போணும்ல. குடுத்தலாமா? அவங்க ஷேர் குடுத்தலாம். இரி சொல்றேன், அம்மாக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். நான் குடுத்தலாம், அம்மாக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். இருங்க இப்ப சொல்றேன் கேளுங்க. அவங்க அலாட் பேப்பர் 2 லட்சம் ரூபாய் வச்சுக்கிறாங்க. அங்க 1 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன், இன்னும் 1 லட்சம் ரூபாய் தரணும். 1 லட்சம் அந்த உலக வங்கி இந்த கணக்கெல்லாம் நீங்க உலக வங்கி அம்மா ஒரே நிமிஷம் சொல்லுமா. நீங்க இந்த கணக்கு இந்த பக்கம் நீங்க 1 லட்சம் கொடுத்தேன், நீங்க செயினை கொடுத்தீங்க, இதெல்லாம் உங்க சொத்து பிரச்சனை தீர்க்க நான் இங்க உட்காரல. எனக்கு ஒரே குறிக்கோள் தான், உங்க அம்மாவோட வயசு காலத்துல அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவை. கரெக்டா? அதே மாதிரி நீங்க சட்டப்படி அந்த லேண்டை உங்க பேர்ல வாங்கிட்டு உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா நீங்க 85 லட்சம் ரூபாய் அங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அவ்வளோ செலவு பண்ணி அந்த லேண்டு ஃபுல்லாவே உங்க பேர்ல வந்தாதான் உங்களுக்கு நிம்மதி. நாளைக்கு ஃபுல் ரைட்ஸ் உங்களுக்கு அப்பதான் அங்க இருக்கும். யாரோட இடத்துல போயிட்டு நம்ம வீடு கட்டினோம்னா நமக்கு அந்த வீட்டோட உரிமை கொண்டாட முடியாது. அந்த லேண்ட் யாருக்கோ அவங்களுக்கு தான் பில்டிங்கும் சொந்தம். கரெக்டா? அப்போ நீங்க என்ன செஞ்சாங்களும் சட்டப்படி நான் அந்த சொத்து பிரச்சனைக்குள்ள வர மாட்டேன். தார்மீக ரீதியா நீங்க என்ன பண்ணமோ அதை பண்ணி செட்டில் பண்ணி நீங்க பண்ணிடுங்க. அவங்க என்ன ஒரு பாயிண்ட் சொல்றாங்கன்னா, 15 வருஷம் முன்னாடி செட்டில் பண்ணியிருந்தா நான் ஒரு ரேட்டுக்கு நான் அதை செட்டில் பண்ணியிருப்பேன். நீ இப்போ 15 அப்போ எல்லாம் வேண்டாம் சொல்லிட்டு இப்போ இன்னத்தை விலை கேட்டுன்னா நான் எப்படி கொடுப்பேன் கேட்குறாங்க. அதே மாதிரி நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்க, 15 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது விலையே எனக்கு இப்ப கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அது நியாயம் கிடையாது சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணணும், என்னோட சஜஷன், இது கேஸ்ன்னு போய் இழுத்து அடிச்சு எல்லாரோட நிம்மதி கெட்டு, உங்களுக்கு உங்க பிரச்சனை இருக்கு,
உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு 3 பசங்க இருக்காங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பசங்களை பார்க்கணும், இதுல இந்த சண்டையே வேண்டாம். எதுக்கு? உங்க வீட்டுல இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு, நீங்க சின்ன வயசுல ஒரு அக்காவை இழந்திருக்கீங்க, தம்பியை இழந்திருக்கீங்க, இவ்வளோ பிரச்சனை, அப்பாவும் போயாச்சு. தயவு செஞ்சு யாராவது ஊர்லயோ வீட்லயோ பெரியவங்களை உட்கார வச்சு முதல்ல கத்துறது, ஒருத்தர் கத்துறத நிறுத்துங்க. நீங்க எல்லாம் ஒரு வயத்துல பிறந்த அக்கா தங்கச்சிங்க, ஒரே ரத்தம். நாளைக்கு உங்க பசங்க இப்படி சண்டை போட்டாங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த அம்மாவோட வேதனை பாருங்க. அம்மா அப்பாக்கு கஞ்சி குடிச்சாலும் தன்னோட குழந்தைகள் ஒத்துமையா வாழறத பாக்குறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். என்னோட அட்வைஸ் அதுதான்மா. வீட்டுக்கு வீடு வாசப்படியுமா. எனக்கு உங்க கஷ்டம் புரியுதுமா, நீங்க சொல்றது எனக்கு 100% புரியுது. முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியலன்னு நீங்க மாட்டிக்கிட்டீங்க. இல்ல நான் மாட்டல மேடம், இப்போ சொல்றேன். அந்த வீட்டுக்கு ரேட்டு போட்டு சொல்ல, ஆனா இவளுக்கு நான் 1 ரூபாய் தர மாட்டேன். நீங்க என்ன பண்ணீங்களாலும் சரி மேடம், நீங்க கோர்ட்டு கூட போங்க, ஆனா அவளுக்கு நான் 1 ரூபாய் தர மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட்ல இவளுக்கு நான் எக்ஸ்ட்ரா தரணும்னு பேசினேன். ஆனா இப்போ நீ எங்க வேணுமா ஃபைட் பண்ணிக்கோ. நான் அந்த வீடு மாத்தி பேசுறீங்க. இல்லம்மா, இதான் மாத்தி மாத்தி நீங்க அங்க பேசுனா போய் வேணா கேளுங்க. நீங்க எப்படிமா வீட விற்பீங்க? உங்க பேர்ல வீடு இல்லையே. விப்பமா மேம். எப்படிமா இடம் உங்க பேர்ல இல்லையே? அப்படி சொல்லமா, அவங்க என்ன சொல்றாங்க, ரேட்டு போடுறோம், மண்ணு எவ்வளவு ரேட்டோ மண்ணு ரேட் எவ்வளவு, பில்டிங் எவ்வளவு ரேட்டோ, பில்டர்ஸ் வந்து பார்த்து போட்டு வைங்க. இப்போ கூட மண்ணு ரேட் பில்டிங்க்கு உங்களுக்கு ரேட் கொடுத்துட்டு மண்ணோட ரேட் உங்களுக்கு ரேட் கேக்குறாங்க. அப்படி தான் தருவேன். மண்ணுக்கு நீ அப்ப நீங்க வீடு கொடுக்கிறதுக்கு ரெடியா ரெடி. அதுக்கு தான் கட்டினேன். எனக்கு தெரியுமா, எதுக்கு தெரியுமா இப்போ சவால் விட்டு சொல்றாத. கீழே வீடு கட்டணும்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? 2 பேருமே இவ ஒருத்தி சொல்லின்னு இருப்பா, இவ பணம் வாங்கல சொல்லின்னு உங்க தங்கச்சி தானேமா? இல்ல இருமா சொல்றேன் கேளுமா, இந்த வார்த்தை சொல்றேன். இவ சொல்லுவா, உங்க 2 பேருக்கு எத்தனை வித்தியாசம்? இருமா அவ 3வது 4வது எத்தனை வயசு வித்தியாசம் இருக்கும்? 10 வயசு வித்தியாசமா, 5 வயசு வித்தியாசம். அப்படி ஒரு enemy மாதிரி இருமா சொல்றேன் கேளுமா, இந்த ஆமா, ஒரு மீரா. வார்த்தை கேட்டுங்க. இந்த மீரா. ஒரே ஒரு வார்த்தை உங்களோட கேட்டுங்க. எதிராளியா இவ? அவ எதிராளிதாம்மா, அவ எதிராளிதான். நான் தான் சொல்றேனே. ஆனா நான் உன்ன சண்டைலாம் போட்டது கிடையாது, புரியுதா? நீங்க கொஞ்சம் அந்த பக்கம் போய் சண்டைலாம் நம்ம போட்டது கிடையாது. இல்ல அந்த பொண்ணுக்கு இல்ல, நான் ஒத்துமையா இதுதான் சொல்றேனே. மீரா, நான் கொஞ்சம் முதல்ல பொறுமை. உனக்கு நீங்க பணம் தரேன்னு சொன்னேன். நீ ஆனா ஏன் தெரியுமா? இப்போ நீ 1 ரூபாய் என்கிட்ட இருந்து வாங்க மாட்ட. இருங்க, நீங்க அங்க போய் உட்காருங்க. இல்லம்மா, 1 ரூபாய் நான் கொடுக்க மாட்டேமா. நான் சொன்னதானே அவங்களே கேட்பாருங்க. மீரா சொன்னதானே அவளே சொல்லுவா. 1 ரூபாய் வாங்க மாட்டா அவ என்கிட்ட. நீ லேண்ட ரேட்டு போடுற, மண்ணு ரேட்டை நீ எடுக்கிற, பில்டிங் ரேட்டை நான் எடுக்கிறேன். வரவங்க வாங்குறவங்க அவங்கள அலோட் பண்ணி உள்ள அனுப்பணும் மேடம். நீங்களே இட்டுன்னு வாங்க. நாங்க எதுக்கு உங்க சொத்து பிரச்சனை தீர்க்கறதுக்கு உட்கார்ந்திருக்கோம்? கூப்பிடுவா. ஒரு பெத்த அவளே தாய எந்த கதியும் இல்லாம ரோட்ல அவளே இருக்காங்க. ரோட்ல அத வச்சு பேச, அத வச்சு பேசாம சும்மா நீங்க பாச சட்டு இருக்கிறாங்க. என்ன சாதிக்க போறீங்க மீரா? 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன், 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, என்னோட பணம் எடுத்து கொடுக்க மாட்டேன். வீடு லேண்ட் தானே கேட்டேன், மண்ணு தானே ரேட் போடுறேன்னா வித்து எடுத்துக்க சொல்லு. என்ன சாதிக்க போறீங்கம்மா? இல்லம்மா, நான் இப்படி சாதிக்க கூட முடியாது. பிறந்த நாளைக்கு உங்க பசங்க ஒருத்தர் சண்டை போட்டு உங்களுக்கு நல்லா okay ஆ? காண்டாயிடுச்சுன்னா, இந்த பொண்ணால நாங்க எல்லாருமே பாவப்படுவோம். ஏன்னா இது வரைக்கும் வந்தது கிடையாது. அவ சொல்றேன் இல்ல, இது வரைக்கும் வந்து கேட்க மாட்டா. அவ வந்து கேட்க மாட்டா. மாடியிலே கட்டும் போதே இப்போ நான் சொல்றேன், வந்து கேட்க மாட்டா. இது வரைக்கும் எங்களுக்கு சண்டை எல்லாம் கிடையாது. அவ வந்து கேட்க மாட்டா. ஒரு டைம் வந்து பணம் கேப்பா ஓடிடுவா, அது எதனாலன்னா கேட்கலன்றப்பாரு. அது தெளிவுக்கு தெரியும். அவ எத்தனை முறை வந்து பணம் கேட்டா, இல்லன்னா அவங்க அம்மா கேளுங்க. சரி, இந்த சொத்துக்குள்ளேயே வராதீங்க. அம்மா பிரச்சனை பத்தி சொல்லுங்க. இப்ப மேடம் எங்க அம்மா வந்து நடு ரோட்ல தான் மேடம் இருக்கிறாங்க. நான் வீடு வச்சு ஒரு இது கிடையாது. வீடு வச்சு தரேன். நான் வீடு வச்சு தரேன். நான் 1 பைசா கொடுக்க மாட்டேன். நான் 85 ரூபா. நீங்க வீடு கட்டி இருக்கிற இடமே உங்க அம்மாக்கு சொந்தம். உங்க அம்மாக்கு நீ சொந்தம். வீட வித்தினாதான் அந்த பணம். வினி வில்லு, நீ வெளியே வா. நான் வீடுல அவுட்ல வெளிய வரணும். நான் எப்படி வெளிய வருவேன்? ஒருத்தர் வாடகை இருக்கிறாங்கன்னா வீட்ல உள்ள இருப்பாங்களா வெளியில இருப்பாங்களா? ஒரு வீடு விக்கணும்னா இப்ப வெரி ஸ்ட்ரிக்ட் லாஸ் வந்தாச்சு. வயசானவங்களை பார்க்காம அவங்க சொத்தை ஏதாவது வகையில அபகரிக்கிறதோ இல்ல அவங்களுக்கு நியாயமான விஷயமோ பண்ணலன்னா வெரி ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ். முதியோர் இல்லத்துல சேர்த்துருங்கன்றாங்க. வெரி ஸ்ட்ரிக்ட் எப்படி ரூல்ஸ் மேடம் அவங்கள விட வந்தாச்சு. முடியும்? இது நான்லாம் சொல்ல வேண்டாம். இந்த எபிசோட் ஏர் ஆனாலே லீகல் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க சுவோ மோட்டோலையா இந்த பொண்ணு கூட போய் கேஸ் கொடுக்க வேண்டாம். அவங்களே கொடுக்கலாம். அவங்களே எடுத்து அவங்க இந்த ஆக்ஷன் எடுக்கல. மீராக்கு எல்லாமே தெரியும். நீங்க கூட மீரா வந்து 50,000 ரூபாய் கொடுப்பாங்க, 1 நிமிஷம் சொல்லுவாங்க, 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறேன்னு சொல்லுவாங்க, ஒரு வாட்டி சொல்லுவாங்க நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. ரேட் போட்டா அந்த ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. பேசிக் திங் என்னன்னா, ஒரு லேண்ட் பக்காவா பேப்பர்ஸ் இல்லாம நம்ம அதுல போய் நீ 85 லட்சம் ஆனாலும் சரி 85 கோடியா இருந்தாலும் சரி அது பண்ணக்கூடாது. அது பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம்
நீங்கள் அந்த லேண்டோட விஷயத்தை செட்டில் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா போட்ட காசுக்கு அவங்களுக்கு தான் ரிஸ்க்கு. இன்னொருத்தருக்கு ரைட் இருக்கிற இடத்துல இவங்க போய் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணது அவங்க செஞ்ச தவறு. அது லீகலாக அவங்க பார்த்துக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம தலையை போட போடல. இப்போ என்னதான் சண்டை போட்டாலும் ஒரு வேளையாவது யோசிக்க மாட்டாங்களா? ஐயோ என் தங்கச்சிட்ட நல்லபடியாக ஒன்று ஃபோனில் பேச முடியலையே, ஒரு வேளை அவங்க வீட்டில் போக முடியலையே, அவளை வீட்டுக்கு கூப்பிட முடியலைன்னு யோசிக்க மாட்டாங்களா? அக்காக்கும் வருத்தம் இருக்கும், தங்கச்சிங்களுக்கும் வருத்தம் இருக்கும், அதில் டவுட்டே கிடையாது. ஆனால் இன்னொன்று நான் பார்த்தேன், இவங்களுடைய ஏஜ் பாருங்களேன். அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும்போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கு. ப்ராபப்ளி அவங்க அந்த மெனோபாஸ் ஸ்டேஜில் இருந்திருக்காங்க. ஆல்ரெடி டென்ஷன் இருக்கும். அவங்க வீட்டில் வளர்ந்து பசங்க, அந்த டென்ஷன் இருக்கும். அவங்களுக்கு 100 குடும்ப பிரச்சனை இருக்கும், உடல் ரீதியாக மன ரீதியாக பிரச்சனை இருக்கும். அதுக்கடையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது வாய் விட்டுடுறாங்க, ஒரு வார்த்தை பேசிடுறாங்க, டென்ஷன் ஆகிடுறாங்க, எக்ஸைட் ஆகிடுறாங்க, அதுக்கப்புறம் மனஸ்தாபம் ஆகிடுறது. ஸோ ஒரு விஷயந்தான் நம்ம ஞாபகம் இருக்கணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாக வாழ பார்க்கணும். ஃபைனலி இல்லையா, எல்லாம் என் சொத்து இது எல்லாம் நகர்த்தி வச்சுட்டு நம்ம நிம்மதியாக, நம்ம யாருக்கும் துரோகம் பண்ணாமல் இருந்தால் தான் நம்மளால் நிம்மதியாக ஒரு வாய் கஞ்சி குடித்து நிம்மதியாக படுத்து தூங்க முடியும். அதுதான் ஃபைனல். இப்போ அந்த அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க பாதுகாப்போடு இருக்காங்களா, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் இருக்காங்கிறத மட்டும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.